நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாக வழங்கப்படுகிற கடைசி எக்கால எதிரொலி செய்திக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த செய்தியை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை நம்பி அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நித்திய பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, நித்தியமான தேவனாய், அழிவற்றவராய், அழியாமை உள்ளவராகிய நீர் ஆண்டவர் உம்மை வெளிப்படுத்துவதற்காக தெய்வத்துவத்தினுடைய காரியங்களை உலகமானது பலவிதமான கோணங்களில் பலவிதமான நிலைமைகளில் ஆண்டவரே மனுஷர்கள் தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் தெய்வம் இன்னது என்று சொல்லி தெரியாத நிலைமையிலே ஆண்டவரே தன்னுடைய சிந்தனைகளினால் வீணராகி கொண்டிருந்த உலகத்திற்குள் நீர் உம்மை வெளிப்படுத்துவதற்காக மனிதரில் ஒருவராய் நீர் வெளிப்பட்டு மனிதருடைய மத்தியிலே நானே அவர் என்று விசுவாசியாவிட்ட பாங்குகளிலே சாவீர்கள் என்று உம்மை தேவனுக்கு சமமாக்கினது நிமித்தமாய் யூதர்கள் உம்மை சிலுவையில் அறைந்து ஆண்டவருடைய சரீரமாகிய அந்த பாண்டத்தை ஆண்டவருடைய கிறிஸ்துவாகிய சரீரத்தை ஆண்டவர் கிறிஸ்து தங்கியிருந்த சரீரத்தை அழிக்க முடிந்ததை தவிர அதையும் ஆண்டவரை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று செய்தியை பரப்புவார்கள் என்று அந்த சரீரத்திற்கும் நீ அவர்கள் காவல் வைத்தாலும் அந்த சரீரமும் நம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்கிற வார்த்தையினால் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக பகு சோதரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆவியின் பலத்தினால் எங்களை காத்துக்கொள்வீராக, வார்த்தைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக, உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாளும் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளையும் அடையாளம் காண உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து கண்ணை திறந்து ஆண்டவரே இந்த காலத்தில் தேவரீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாகி கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் மறுபடியும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு என்கிற ஒரு காரியத்தை மாத்திரமே உங்களுடைய நடுவிலே நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதனுடைய முழுமையான காரியங்களை நம்ம அறிந்து கொண்டால் மிகுந்த பிரயோஜனமான ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த 2013வது வருஷத்தில் கடந்த செய்தியின் தலைப்பிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், காலங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்பதாக. நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனாய் கர்த்தர் தன்னை மனிதனாக்கி கொண்டு மனுஸ்வரூபத்தில் இயேசு என்கிற ஒரு சரீரத்தில் பூமியில் காணப்பட்ட பொழுது, எருசலேமே, இன்றைக்காகிலும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று எருசலேமில் அவர் அங்கே கழுதியின் மேல் பவனியாக வந்த நேரத்தில் விதமான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, அந்த நாடு முழுவதுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல. அந்த பவனியாக சென்று கொண்டிருந்த அந்த தெரு வீதியிலே, நகரத்தின் விசாலமான ஒரு வீதியிலே கழுதியின் மேல் அவர் போய்கொண்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேலருடைய மக்களில் ஒரு கூட்ட மக்கள் அந்த கழுதைக்கு முன்னும் பின்னும் நடந்து கொண்டு இருந்த பொழுது அவர்களில் எத்தனை பேருக்கு அவருடைய அந்த இறைச்சலின் மத்தியில் அவர் சொன்ன காரியங்கள் கேட்டது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அன்று கழுதியின் மேல் போய்கொண்டிருக்கிறது சொல்லப்பட்ட வார்த்தை முழு இஸ்ரவேல் நாட்டுக்கும் சம்பவித்தது. முழு இஸ்ரவேல் நாட்டுக்கும் அது ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தையாகவும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வந்தது. ஆகையினால் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு செய்தி
அந்த நாடு முழுவதுக்கும் போகாவிட்டாலும் அந்த நாட்டையே நியாயம் தீர்த்தது. கேளாதவர்களை நியாயம் தீர்த்தது, கீழ்ப்படியாதவர்களை நியாயம் தீர்த்தது, அறியாதவர்களை நியாயம் தீர்த்தது. ஆகையினால் மறுபடியும் நான் வேதனையோடும் தாகத்தோடும் கூட நடுவில் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காலங்கள் கடந்து அநேக காரியங்கள் முடிந்து விட்டன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கர்த்தருடைய 2ஆம் வருகையினுடைய அநேக காரியங்கள் முடிக்கப்பட்டு விட்டன என்பதை தயவு செய்து சொல்கிற வசனங்களை கொண்டு, நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டு, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டு அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்தி கிறிஸ்து அல்லது சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாத்தான் செய்யவில்லை. ஆன்டி கிரைஸ்ட் என்பதான ஒரு தனிப்பட்ட நிலைமையில் அல்ல. அது நாம் எந்த இடம் பக்தி உள்ள இடம், எந்த இடம் தேவனுக்கு தொண்டு செய்கிற இடம், யார் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, எந்த இடத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடுகிறோமோ, அந்த கூட்டம்தான் இந்த கடைசி காலத்தினுடைய திருவசனத்தை கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது வேறொரு மார்க்கம் அல்ல, வேறொரு மார்க்கத்தின் தலைவன் அல்ல, வேறொரு மார்க்கத்துடைய அங்கு கூட்டத்தாரும் அல்ல. அவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகையினால் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டம்தான் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த கூட்டத்தில் நாம் அறியாமல் இருக்கிறோம் என்பதை அடையாளம் கண்டு இதோடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வருவது நல்லது என்பதை உணர்மாறு நான் அங்கே கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த 4வது அதிகாரத்தை அங்கே இன்னும் நான் அங்கே ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பிரித்து கொண்டு வர வேண்டும். மறுபடியும் நாளில் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை கட்டளையிட்டு அங்கே வெளிப்படுத்தி இதனுடைய காரியங்களை முடித்துவிட்டு கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள கடந்து செல்லலாம் சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நான் உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்டி நீங்கள் இதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 4வது அதிகாரத்தில் தேவனாய் கர்த்தராமே யோவானை ஆவிக்கு உள்ளாக்கி பரலோகத்தின் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை காண்பித்து அவனுடைய கண்ணுக்கு எது தெரியாமல் இருக்கிறதோ அதை அவனுடைய கண்ணுக்கு தெரியும்படியாக கர்த்தருடைய கண்ணை திறக்கிறார். அந்த கண் இந்த மாமிச கண் அல்ல, அது ஆவிக்குரிய ஒரு கண். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த கண்ணினால் அவன் தன்னுடைய உள்ளார்ந்த நிலைமையில் கண்ட காட்சிகள் என்று சொல்லி யாரும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அந்த காரியத்தை நான் இங்கு பேசுவது மற்றவர்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்காது. இப்படிப்பட்ட சிலர் மனுஷர்கள் மூலமாய் தெய்வத்துவங்கள் வெளிப்பட்டு இருக்கிற காரியத்தை குறித்து, அதனால் தெய்வீக நிலையை அடைந்த நிலைமையை குறித்து சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அங்கே எண்ணமுடையவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்கள், நாம் பேசுவது இந்த கடைசி நிமிஷ நேரத்தில், கடைசி மணித்துளிகளுடைய நேரத்தில் நடக்கிற காரியங்களுக்கு உலகம் அடுத்து போய்கொண்டு இருக்கிறபடியினால் நான் பேசுகிறேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அநேக அங்கே இந்து இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளவர்கள் முதற்கொண்டு உங்களுடைய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அங்கே என்னோடு கூட பேசும்பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
காலம் உருண்டோடி ஒரு பெரிய இக்கட்டான காலத்துக்குள் வந்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கும் இந்த செய்தியை எவ்விதமாய் கொண்டு செல்வது என்பதை குறித்து கர்த்தர் சித்தமான அடுத்த செய்தியிலிருந்து சற்று மாற்றலாம் என்பதாக கர்த்தருக்குள்ள தீர்மானிக்கிறேன். ஆனாலும் இந்த புஸ்தகத்தை கொண்டு கர்த்தர் உலகத்தை நடத்துகிறபடினாலும் நியாயந்திருக்கிறபடினாலும் இது எல்லா மார்க்கத்தாரையும் இந்த வேத புஸ்தகம் இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்தருவங்கள். ஆனால் இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் அழைக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆனாலும் அழைக்கப்பட்டதனால் தப்புவது கிடையாது. இந்த புஸ்தகம் எதை போதிக்கிறதோ, காலங்களில் எதை வெளிப்படுத்தி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய நியாயத்தீர்ப்பு என்பதை மறந்து போகாதீர்கள். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியனாக நிற்கிறார் என்பதை மறுபடி நான் சொல்கிறேன். 1வது அதிகாரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆசாரியனுடைய அந்தஸ்தில், ஆசாரிய வஸ்திரத்தில் இருந்து ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அடைய கையில் இந்த ஆசாரிய ஊழியத்திற்காக 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்திருக்கிறார். இந்த 7 நட்சத்திரங்கள் ஊழியங்கள் முடிந்த பிறகு அவருடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது, அடைய தோற்றம் மாறுகிறது, அவருக்கு இப்பொழுது அவர் இருப்பிடமும் மாறுகிறது. பூமியில் இருக்கிற ஆசியாவின் கட்டத்தில் இருந்ததான 7 ஊர்களில் 7 சபைகள், அந்த ஆசிய கண்டத்தில் இருந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்த அந்த ஊர்களில் காணப்பட்ட 7 சபையாகிய எபேசு, சிமுர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பெர்கமு, பெலதெல்பியா, லவோதிகா என்று சொல்லி 7 சபைகள். இந்த 7 சபைகளில் அவர் ஒரு ஆசாரியனாக உலாவி அவர்கள் சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் சொல்லி, அவர்களிலே காணப்பட்டதான குறைபாடுகளை சொல்லி, அந்த குறைபாடுகளை நீக்கும்படியாக பிறகு சொல்லி, எதை கை கொண்டு பின்வாங்கி போனார்களோ அந்த பின்வாங்கின நிலைமையிலிருந்து மறுபடியும் முந்தின சீர் நிலைமைக்கு வரும்படியாக சொல்லி, இவ்விதமாய் அந்த ஊழியம் முடிவடைந்த பிறகு அந்த 7 நட்சத்திரங்கள் எந்த கையில் இருந்ததோ அதே கையில் ஒரு புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். அது 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுது அவர் இங்கு பூமியில் இருந்த அந்த 7 நட்சத்திரங்கள் கையில் வைத்து கொண்டிருந்த அந்த குத்துவிளக்கும் இல்லை, குத்துவிளக்கின் மத்தியிலும் இல்லை, கையில் நட்சத்திரங்களும் இல்லை. இப்பொழுது அவர் ஆசாரியனாகவும் இல்லை. அவர் ஒரு சிங்காசனத்தில் இப்பொழுது இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். 4ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த சிங்காசனம் இப்பொழுது என்ன சிங்காசனம், அந்த சிங்காசனம் இனி எப்படி மாறும் என்பதை நாம் காண வேண்டும். சிங்காசனம் கர்த்தருடைய கிருபையினாலே ஒன்று தாவீதின் சிங்காசனமாக இருக்க வேண்டும், அல்லது அது மரித்தோர் உயிர்த்தல் 2ஆம் உயிர்த்தலுக்கு பிறகு அவருக்கு நியாயந்திருக்கிற நியாயத்தீர்ப்பின் சிங்காசனமாக இருக்க வேண்டும். ஆகையினால் இப்பொழுது அவருக்கு வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து யோவானை மேலே அழைத்து அவனை மேலே கொண்டு செல்கிறார். ஆக சபைக்கு அடையாளமாக இருக்கிற யோவான் வானத்துக்கு ஏறி அந்த பரலோகம் இருக்கிற இடத்திற்கு அவனுக்கு கொண்டு செல்லப்படுகிறான். இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிவது எப்படி, இப்படிப்பட்ட அனுபவத்தை அறிவது எப்படி, இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதான காரியங்கள் இன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மாமிச சரீர உடலிலே 5 புலன்கள் கொண்ட ஏக்கத்தை உடைய சரீரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 5 புலன்களினால் இப்படிப்பட்ட இடங்களை நாம் காண முடியாது, போக முடியாது. ஆகிய அந்த 5 புலன்கள் அங்கே அடக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமான்னு சொல்லி எழுதிக்கிறபடி இந்த புறமான மனுஷனால் அப்படிப்பட்ட இடத்திற்குள் நாம் செல்ல முடியாது. இந்த புறமான மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் இல்லை.
மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆகினால் மாம்சத்திற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற உள்ளான மனுஷனாகிய ஆத்துமா அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு அங்கே அனுபவத்தினால் தேவன் அவனை அப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்கிறார். எந்த ஒரு திரேசியானாலும் எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஆனாலும் இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தை படிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்களை கொண்டு தேவன் இந்த வேத புஸ்தகத்தை எழுதவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தவருடைய கையில் தான் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் மூலமாகத்தான் இந்த புஸ்தகம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிமித்தமாக எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தின் மூலமாகத்தான் இந்த புஸ்தகம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த அனுபவம் தெரியாத, அதை குறித்து ஒன்று அறியாத மக்கள் இன்று கையில் வைத்து கொண்டு தன்னுடைய ஞான அறிவினாலே இதை படிப்பதும் போதிப்பதுமாக இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 4வது அதிகாரத்தில் அவர் இங்கே சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்படியே தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் அவருடைய கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்பதை, அது மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். இந்த புஸ்தகம் மூடப்பட்டு இருந்தது நிமித்தமாக யோவான் அழுகிறான். 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அழுகையும் இல்லை, துக்கமும் இல்லை, கூக்குரலும் இல்லை, மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆனால் யோவான் எந்த மரணமற்ற ஒரு இடத்துக்கு சென்னாலும், அழுகையற்ற இடத்துக்கு சென்னாலும் அந்த இடத்திலிருந்து அவன் அங்கே அழுகிறான். அழுவதற்கு காரணம் என்ன? அந்த புஸ்தகத்தை திறப்பது யார், அந்த புஸ்தகத்தை அவருடைய கையிலிருந்து வாங்குவது யார் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்திற்கு அங்கே பதில் கொடுத்து அந்த புஸ்தகத்தை வாங்கி திறப்பதற்கு வானத்திலும் ஆள் இல்லை, பூமியிலும் ஆள் இல்லை, பூமியின் கீழ் இருக்கிற உலகத்திலும் ஆள் இல்லை, பரலோகத்திலும் ஆள் இல்லை, இந்த பூமியில் ஆள் இல்லை, பாதாளத்திலும் அதை வாங்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அப்போதான் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நான் வாசிக்கிற நிலைமையில் 6வது வசனத்தில் அந்த சிங்காசனத்திற்கு போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் அங்கே வருகிறார். ஆகினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலத்தில் சபை தாண்டி வந்திருக்கிறது. இந்த இடத்திற்கு வராத சபை இன்றைய சபைகள் கிடையாது. நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வந்து சேருகிற வரைக்கும் ஒவ்வொரு இடமாக பாளையம் இறங்கினார்களோ, எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலை தாண்டி சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து காதேஸ் பர்னேயா, பேர்சேபா, கில்கால், இப்படி ஒவ்வொரு இடமாக பாளையம் இறங்கி வந்தது போல அங்கே எப்படி எகிப்தில் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து செங்கடலை தாண்டி அதற்கு பிறகு பாளையம் இறங்கின இடங்கள் முடிவாக மரணமாகிய யோர்தானை தாண்டி கானானுக்குள் பிரவேசித்தது போல இந்த சபையானது எகிப்தை விட்டு எகிப்தின் அங்கே பஸ்காவை அடித்து புறப்பட்டது போல இங்கே கிறிஸ்துவாகி பஸ்காவாகி 1ஆம் நூற்றாண்டில் சிலுவையில் அறைந்து அதிலிருந்து தோன்றின சபைகள் 7 காலங்களை கடந்து, 7 காலங்கள் என்பது 7 சபை 7 காலங்களை கடந்து, அது 7 சபை 7 காலங்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த 7 சபைகளிலே 7 நட்சத்திரங்கள் அதை வழிகாட்டி, இந்த 7 நட்சத்திரம், அங்கே ஒரே ஒரு நட்சத்திரம் அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகளை வழிநடத்தி கொண்டு போய் இயேசுவிடத்தில் விட்டது போல இந்த சபையை 2000 ஆண்டுகளாக நட்சத்திரங்களை வழிகாட்டி, அங்கே கடைசி நட்சத்திரமாகிய கடைசி தூதன் எவ்விதமாய் மோசே பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி நீங்கள் அங்கே பிரவேசிக்க போகிற கானான் என்று சொல்லி இந்த மலையின் உச்சியிலிருந்து திருசி அதை பார்த்துவிட்டு சபைக்கு அந்த சபை போய் சேர வேண்டிய கானானை காண்பித்து விட்டு அதற்கு பிறகு யோசுவா அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட சபையை கானானுக்குள் கொண்டு போனது போல இங்கு 7ஆம் சபையின் தூதன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்து
இனி இந்த இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் சபையை மணவாளனும் மணவாட்டியுமாக அங்கே கானானுக்குள் பிரவேசித்தது போல இங்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக அந்த 7ஆம் தூதன் எரிந்து அந்த நட்சத்திரம் தன் ஒளியை மங்கி விடுகிறது. அதற்கு பிறகு அந்த தூணுடைய சத்தத்தின் நாட்கள் தான் இருக்கிறதே தவிர அதற்கு பிறகு அவனுடைய ஆயுசு காலங்கள் கிடையாது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எலியேசர் ரெபெக்காளை லாபானுடைய வீட்டிலிருந்து அழைத்து வெளியே கொண்டு வந்து அவன் அங்கே கல்தேர் தேசத்தை விட்டு மணவாட்டியை ஒட்டகத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு அந்த மணவாட்டியானவள் எலியேசரும் ஆர்வமாக சேர்ந்து ஒட்டகத்தில் ஏறி வந்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்தில் அங்கே ஈசாக்கு வருவதை கண்டு நமக்கு முன்னே வருகிற அந்த மனுஷன் யார் என்று ரெபெக்காள் கேட்க, அதுதான் உன்னை மணக்கப் போகிற மணவாளனாகிய ஈசாக்கு என்று சொல்ல பிறகு ஈசாக்கு ரெபெக்காளை அழைத்து கொண்டு போய் அங்கே சாராளுடைய கூடாரத்துக்குள் பிரவேசித்தான் என்று எழுதியிருக்கிறபடி அதற்கு பிறகு அந்த ரெபெக்காளை நடத்துவதற்கு எலியேசர் அங்கு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கு இல்லை. அதற்கு பிறகு கர்த்தரை நேரடியாக அவருடைய பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டார். அப்படியே என் நாளிலும் நடந்திருக்கிறது. வார்த்தையானது திறக்கப்பட்ட புஸ்தகமாக இப்பொழுது மணவாட்டி கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆகவே 1ஆம் அதிகாரத்தில் ஆசாரிய வஸ்திரத்தில் ஆசாரிய ஊழியத்தில் நட்சத்திரங்களை வைத்திருந்தவர் இப்பொழுது நட்சத்திரமும் இல்லை. இவள் புஸ்தகத்தை வாங்குவதற்காக சிங்காசனத்தில் இருக்கிற அவருடைய கையிலே அவரே போய் வாங்குகிற ஒரு சம்பவம் தான் இங்கு. அது ஒரு ஆழமான காரியம். இந்த ஊழியத்தை கர்த்தர் எந்த ஒரு மனுஷனும் கையில் கொடுக்கவில்லை, எந்த ஒரு தூதனுடைய கையிலும் கொடுக்கவில்லை. வாங்கினவர் இவரோ, அவருடைய கைக்கு இப்பொழுது புஸ்தகம் வந்திருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சிங்காசனத்தில் இருப்பது அவரே. 4ஆம் அதிகாரம். அந்த புஸ்தகம் இருப்பதும் சிங்காசனம் இருக்கிறவருடைய கையில் தான் இருக்கிறது. அது அவர்தான். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அங்கு ஆசாரிய ட்ரெஸ்ஸில் இருக்கிறார். இங்கோ வச்சிரக்கல்லுக்கும் 11 ஒப்பான வெளிச்சமாக இருக்கிறார். இதுதான் ஆராதிக்கிற இடம், ஆராதனைக்கு உரியவர். இவரைத்தான் தேவ தூதர்கள் ஆராதித்தார்கள். இவருக்கு இந்த ஆராதனைக்கு விரோதமாகத்தான் லூசிபர் அவன் அங்கே ஆராதிப்பதற்காக தனக்கு ஆராதனை உண்டு பண்ணினான். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக அவன் அங்கே ஒரு ஆராதனையை உருவாக்க அங்கே ஆரம்பிக்கிறான். இதைத்தான் நாம் வெளிப்படி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அவன்தான் அந்த ஏசாயா 14, 12, 13, 14 அந்த ஆராதனை கூடத்துக்கு மேலாக நான் ஏறுவேன். அந்த ஆராதனை கூடம் எப்படிப்பட்ட ஒரு மகிமை பொருந்தினது என்பதை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். அதான் ஆராதிக்கப்பட்டவரும் ஆராதனை நடைபெற்ற முறைமையும் பரமண்டலமுமாக இருக்கிறது. மண்டலம், அது ஒரு பெரிய மண்டலம். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மண்டலத்தை குறித்து தான் எல்லா மார்க்கமும் சுட்டி காண்பிக்கிறது. அந்த மண்டலத்தை பற்றி அறிவுக்குள் ஒருவன் வந்து விட்டானே, ஆனால் கடவுள் என்று சொல்லி அவனை மனுஷனாக இருந்தாலும் அவனை ஆராதிக்க வணங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், அந்த இடத்தில் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் விரும்பினான். ஆகையினால் சாத்தான் இந்த பூமியிலே அந்த இடத்தில் ஆராதிக்கப்பட்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காமல் வேறு யாரை ஆராதித்தாலும் சரி, ஆகையினால் ஆராதனை குழப்பி விட்டால் போதும், குழப்பம் உண்டு பண்ணிவிட்டான். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த குழப்பத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் ஏசாயா 14 சொல்லப்படுகிறது, அவன் பாபிலோனின் அதிபதி என்று சொல்லி.
எசேக்கியேல் 28 சொல்லப்படுகிறது, அவன் தீருவின் அதிபதி என்றும் தீருவின் ராஜா என்றும். ஆகையினால் பாபிலோன் மகா ரகசியம். தயவு செய்து வெளிப்படையாக 17 படித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 11 படித்துக் கொள்ளுங்கள், எரேமியா 51, 52 அதிகாரங்களை படியுங்கள், தானியேல் சரித்திரத்தை படியுங்கள், பாபிலோன் ரகசியத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பாபிலோனின் ராஜா என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிற அந்த ரகசியம் எல்லாம் சாத்தானுடையது. சாத்தானுடைய காரியங்கள். அவன்தான் ஆராய்ச்சி கெடுத்தவன், அவன்தான் ஆராய்க்கிற இடத்திலிருந்து தள்ளப்பட்டவன். வெளிப்படையாக 12ஆம் அதிகாரம் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டதையும் சொல்லி அங்கே வெளிப்படையாக 12வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த இவனை குறித்து தான் நமக்கு ஏசாயா 14 வாசிக்கிறோம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் நீதான் என்று அவனை வாசிக்கிறோம். நீதான் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பாபிலோனின் அதிபதியே. நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள், பாபிலோனின் அதிபதியே. பாபேல் கோபுரத்தை கட்டினவனே, பாபேல் என்று அழைக்கப்பட்டவனே, பாபிலோன் தொங்கு தோட்டத்தை உண்டு பண்ணினவனே. எரேமியா 51, 52 இந்த பாபிலோன் குறித்த விவரங்கள் எங்கு வருகிறதோ, புதிய ஏற்பாட்டில் பாபிலோன் மகா ரகசியம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அங்கே 7வது வசனம் 5வது வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அடை நெற்றியில் எழுதியிருந்தது. இவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எவர்கள் சாட்சி சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான்கள் எவர்களோ அவர்களை கொலை செய்தவன் இவன்தான். இந்த வேசி தான் கொலை செய்தாள். இந்த வேசி சபை தான் அவன் அந்த பரிசுத்தவானுடைய இரத்தத்தை சிந்தினது. பிரியமானவர்களே, அங்கே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார், அலெக்சாண்டர், மேதிய பெர்சிய ராஜாவாகிய தரியு, கோரேஸ் போன்றவர்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சபையில் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டு அவருடைய கோட்பாடுகள் அவருடைய சடங்காச்சாரத்துக்கு விரோதமாய் சத்தியத்திற்கு சாட்சியாக நின்ற இவர்கள் அவரை கொலை செய்தவர்கள். அவன்தான் பாபிலோன். அவருடைய அங்கு ஒரு ஆராதனை நடக்கிறது, அது கிறிஸ்துவ ஆராதனை. அவன்தான் சாத்தான். சாத்தான் உண்டு பண்ணி இருக்கிற சபை, சாத்தான் உண்டு பண்ணி இருக்கிற ஆராதனை, சாத்தானுடைய அங்கே சபை என்று சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சபை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி உலகத்தில் கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற சபைகள். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே என்று சொல்லி வாசிக்கிறோம். நீ ஏதேனில் இருந்தவன் நீதான். ஏதேனில் இருந்தவன் தான் இப்பொழுது மகா பாபிலோன் ரகசியம். வேசிகளுக்கு தாய், வேசிக்கும் வேசிகளுக்கும் தாய் என்று சொல்லி நாம் நெற்றியில் எழுதியிருந்தது வாசிக்கிறோம்.